الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصير صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه ذلك أضعف الإيمان أو كما قال عليه الصلاة والتسليم. இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நொடி பொழுதில் செய்து கொடுக்கின்ற அந்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னும் யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்தையும் மனித சமுதாயத்தையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட உத்தம சத்திய தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவருடைய தோழர்களின் மீதும் மற்றும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தன்று முன்னமே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனின் மாபெரும் கிருபை நம்ம எல்லாம் இது போன்ற ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு நாளில் நம்ம எல்லாம் அவன் ஒன்று சேர்த்துள்ளான். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருமறையாம் குர்ஆனில் உலக முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்லாமல் அகிலத்தில் தோன்றிய எல்லா மக்களுக்குமே மிக பெரும் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு மனித நெறிமுறையையும் பெருமானாருக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறையாம் குர்ஆன் மிகவும் தெளிவாகவும் மனித நாகரிகத்தோடும் நமக்கு அழகான முறையில் சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த திருமறையாம் குர்ஆனில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறையாம் குர்ஆனில் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் நுணுக்கமான சில விஷயங்கள் என்பது அது அந்தந்த குர்ஆனுடைய அதை படித்து தெரிந்த அந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்ற இடத்திலே நாம் கேட்டு அதனுடைய முழு விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படி திருமறையாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அதில் ஒன்று ஆதம் நபியை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன பல விஷயங்களை நாம் சென்ற 2 வாரங்களாக பார்த்து வந்தோம். அதில் இப்பொழுது சென்ற வாரமே சில விஷயங்களை நாம் உங்களுக்கு சொன்ன பொழுது அதில் வெறுமனே திருமறையாம் அந்த வசனத்தை மாத்திரம் நாம் ஓதிவிட்டு அதனுடைய பொருளை மட்டும் உங்களுக்கு நாம் சொல்லி, ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனாக அவன் படைத்தான். அது மட்டுமல்லாமல் அவன் அல்லாஹு ஆதமை கலீஃபா என்று ஒரு வார்த்தையில் சொல்லி காண்பிக்கின்றான் என்று நாம் சொன்னோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை பற்றி சொல்லும் பொழுது ஒய்து கால ரப்புக்களில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, ஆதமை நாம் என்னுடைய கலீஃபாவாக இந்த பூமியில் நாம் படைக்கப் போகின்றோம் என்று மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பித்த பொழுது அவர்கள் இது போன்ற படைப்பினங்களை நீ படைக்காதே, அவர்கள் இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள், பூமியிலே குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று மலக்குமார்கள் கேள்வி எழுப்பினார்கள். வரலாறு நமக்கு அறிந்ததுதான். இருப்பினும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே ஆதமை கலீஃபா என்று சொல்கின்றானே, சரி கலீஃபா என்றால் யார், அவருடைய வேலை என்ன என்பதையும் நாம் சொன்னோம். ஒருவர் செய்து வந்த வேலையை அவர் இல்லாத பொழுதும் அவருடைய இடத்திலே இருந்து செய்யக்கூடியவரே கலீஃபா என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னும் சிலர் கலீஃபா என்பது அது
பின்தோன்றல் அல்ல, அது ஒரு வகையான பொறுப்பு என்றும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டு விஷயத்தை இங்கு நாம் பார்க்க முடியும் நம்மால். ஒன்று, கலிஃபா என்று அல்லாஹ் சொன்னது அவன் தனக்கு பிரதிநிதியாக மனிதனை படைத்தான் என்று அர்த்தம் கிடையாது. மாறாக இந்த உலகில் மனிதர்களுக்கு முன்னால் ஜின்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு முன்னால் அவர்களுக்கு மத்தியிலேயே பல அட்டுழியங்களும் குழப்பங்களும் இரத்தத்தை ஓட்டிக்கொண்டும் இருந்தார்கள். இதன் காரணமாக அவருடைய அட்டுழியத்தின் காரணமாக அவர்கள் துடைத்தெறியப்பட்டார்கள். அதற்கு பின்புதான் மனிதன் அவன் படைக்கப்பட்டான். அவன் இதற்காக கலிஃபாவாக இருக்கலாம் என்று ஒரு கருத்து வைக்கப்படுகின்றது. இரண்டாவது கருத்து, இல்லை, மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாகவே அவன் படைத்து அவன் கலிஃபாவாக ஆக்கி வைத்துள்ளான். இந்த கலிஃபா எப்படிப்பட்டது என்று ஒரு 2-3 திருமறையாம் குர்ஆன் வசனங்கள் நமக்கு இந்த கலிஃபா யார் என்று தெளிவுபடுத்துகின்றது. ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன இந்த வார்த்தை, காலையா இப்லீசு மா மனக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதைய. அல்லாஹ் இப்லீஸை பார்த்து கேட்கின்றான், என் கரத்தால் படைத்ததை சஜிதா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸை பார்த்து கேட்கின்றான். பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமிற்கு சும்ம சவ்வாஹு வனஃபக ஃபீஹி மின் ரூஹ், அவனுடைய ரூஹை ஊதினான் என்று வேறொரு வசனத்தில் கூறி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வ அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வஸ்துகளுடைய பெயர்களையும் அவன் சொல்லிக் கொடுத்தான் என்று அவன் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸை பார்த்து கேட்கின்றான், என் கரத்தால் படைத்ததை சஜிதா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று கேட்டதற்கு இப்லீஸ் அவன் ஒரு பதிலை சொன்னான். அது நம் அனைவர்களுக்கும் தெரியும். இந்த இடத்தில் ஏன் இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்தான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸ் என்றால் அது ஜின் வர்க்கத்தில் ஒரு பிரிவினை, அது ஒரு கூட்டம். இவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலில் படைத்தான். இருப்பினும் தான் படைத்த அந்த அல்லாஹ் படைத்த அந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள்தான் ஒரு பொறுப்புதாரி என்றும் இந்த விஷயத்தை எல்லாம் ஆளுவதற்கு சரியானவர்கள் இப்லீஸ் தான் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளால் இருந்தது. அதன் காரணமாகத்தான் ஆதம் நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜிதா செய்ய சொன்ன பொழுது, அல்லாஹ் படைத்த நம்மை விட இவர் மேலானவரா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த எல்லா வஸ்துவிற்கும் முழு பொறுப்புதாரி இந்த மனிதன் அல்ல, நாம் தான் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த இப்லீஸ்களுடைய உள்ளத்தில் இருந்தது. இதன் காரணமாகத்தான் இப்லீஸ் அந்த இடத்திலே சஜிதா செய்ய மறுத்தான். அவன் சஜிதா செய்ய மறுத்ததன் காரணமாகவே அவன் துரத்தி அடிக்கப்பட்டான் என்று அடுத்த வசனம் நமக்கு சொல்ல வருகின்றது. இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை இன்னும் சற்று தெளிவாக பார்க்க வேண்டும். ஆகையால் மனிதன் அவனுக்கு சஜிதா செய்வதற்கு இப்லீஸ் மறுத்ததற்கு காரணம் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுக்கு எல்லா வஸ்துக்களையும் அவன் சொல்லிக் கொடுத்து மலக்குமார்களை விட ஷைத்தானுடைய அந்த ஜின் வர்க்கத்தை விட அவன் மனிதனை மிகவும் உயர்த்தி காட்டினான். கண்ணியத்திலும் அந்தஸ்திலும் ஷைத்தான்களை விடவும் மலக்குமார்களை விடவும் இன்னும் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பினங்களை விடவும் அவன் இந்த இடத்தில் மனிதனை உயர்த்தி காண்பித்ததன் காரணமாகவும் அவனுக்கு சஜிதா செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை விட மனிதனுக்கு இன்னும் கூடுதலான சிறப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கினான். அவன் வழங்கியது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தையும் இந்த பூமியை அவனுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் கூறுகின்றான். வஸக்கர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி ஜமீஆ மின்ஹு, இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களையும் நாம் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். இதற்கு அடுத்துதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வருகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் மனிதனை அவன் கலீஃபாவாக படைத்தேன் என்று, ஏன் அவன் கலீஃபா என்று சொல்கின்றான் என்ற வசனம் இப்பொழுதுதான் வருகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான். அனா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான். நம்முடைய அமானத்தை நாம் மலைகளின் மீதும் வானங்களின் மீதும் அதை நாம் எடுத்து காண்பித்தோம். அவைகள் அந்த பொறுப்பின் சுமையின் காரணமாக அந்த பொறுப்பினுடைய அந்த தேவையின் அதனுடைய
கடினத்தின் காரணமாக அவைகள் எல்லாம் அதை முற்றிலுமாக தவிர்ந்தது. அல்லாஹ்வின் மீது இருந்த பயத்தின் காரணமாக அதை வேண்டாம் என்று சொன்னது. ஆனால் மனிதனோ வஹமலஹல் இன்சான், அந்த அமானத்தை இந்த இன்சான் அவன் சுமந்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். முதல் சொன்ன அந்த கருத்து இந்த இரண்டாவது கருத்திற்கு இந்த குர்ஆன் வசனம் மிகவும் கச்சிதமாக பொருந்துகின்றது. ஆகையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை கலீஃபாவாகத்தான் படைத்தான். ஆனால் இந்த கலீஃபா எப்படிப்பட்ட கலீஃபா? இவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு அவன் கொடுத்த அந்த நியமத்தை அவர் எப்படி பயன்படுத்துகின்றார் என்பதை பார்ப்பதற்கான ஒரு கலீஃபாவாகத்தான் மனிதன் இருக்கின்றான் என்று இந்த ஒரு வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அப்படி என்றால் நாம் முன்னால் சொன்னது போல ஒரு கலீஃபா என்பவர் அவர் ஒருவர் விட்டு சென்ற பொறுப்பை மாத்திரம் பின்பற்றுபவர் கிடையாது. அவருக்காக வழங்கப்பட்ட அந்த பொறுப்பை யார் ஒருவர் செய்கின்றாரோ அவரையும் கலீஃபா என்று சொல்லலாம் என்ற இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்ல வருகின்றது. அப்படி என்றால் ஆதம் நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலீஃபாவாகத்தான் ஆக்கினான். இந்த கலீஃபாவினுடைய வேலை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கென்று சில பொறுப்புகளை இந்த உலகத்தில் அவன் வழங்கியிருப்பான். அந்த பொறுப்பை அவர் எப்படி நிறைவேற்றுகின்றார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீஃபா என்று சொல்கின்றான் என்று திருமறையாம் குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்பானவர்களே, இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அமானத் என்றால் மிகவும் சாதாரணமாக கடந்து போகின்றோம். அமானத் என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு பாவியினுடைய அடையாளம், ஒரு மோசமான மனிதனுடைய அடையாளத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு 3 விஷயத்தை சொல்லி காண்பிப்பார்கள். அதிலே ஒன்று, அவன் அமானத்தை பேண மாட்டான், அவன் நம்பினால் மோசடி செய்யக்கூடியவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்துள்ளார்கள். இந்த இடத்தில் அமானத் என்பது வெறுமனே சாதாரண விஷயமாக நாம் கடந்துவிட முடியாது. இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்பொழுது இன்றிலிருந்து ஒரு 7 நாட்கள் மிகவும் முக்கியமான நாளாக இன்று தமிழ்நாட்டிலே கருதப்படுகின்றது. காரணம், இப்பொழுது வரக்கூடிய அந்த நிலை இன்றிலிருந்து கணக்கு வைத்தால் 7வது நாள் யார் தங்களை ஆள வேண்டும், யாரினுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான நாளாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அனிர் ரஇயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியே, அவர்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக நாளை மறுமையில் கேட்கப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன? நம்முடைய பொறுப்பு என்ன? இஸ்லாத்தின் பார்வையில் நம்முடைய பொறுப்பு என்னவென்று நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டின் பார்வையில் நம்முடைய பொறுப்பு எதுவாக இருக்கின்றது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எப்படி அவர்களை நாம் நம்பி அவர்களின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகவும் அழகான ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டு இஸ்லாத்தை பரப்பும் பொழுது மக்கத்திலே இருக்கக்கூடிய பெருமானாருடைய உறவினர்கள் கூட இவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை ஏற்க மறுத்தார்கள். காரணம், அவர்களுடைய அந்த அந்தஸ்தும் அவருடைய அந்த மரியாதையும் பறிக்கப்படும் என்கின்ற ஒரு மிகவும் சமூக மேலினத்தின் மீது இருக்கக்கூடிய அவருடைய ஆசையின் காரணமாக அந்த விஷயத்தை அவர்கள் முற்றிலுமாக எதிர்த்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற காரணத்திற்காக மாத்திரம் அன்றிருந்த மக்கத்து காஃபிர்கள் இந்த உயர்ந்த குலத்தில் இருப்பவர்களை எல்லாம் விட்டுவிட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் கஷ்டங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இந்த மற்ற அனைத்து மக்களுக்கும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அன்றிருந்த மக்கத்து காஃபிர்களால் மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களை அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களை கொன்றும் குவித்தார்கள். காரணம், அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய மார்க்கம் அது அவர்களை கோபப்படுத்தியது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், இதோ இங்கிருந்து ஒரு 1000-2000 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊர் ஒன்று உள்ளது. அந்த ஊரில் நஜ்ஜாஷி என்கின்ற ஒரு மன்னர் ஒருவர் இருக்கின்றார். அபிசீனியாவிற்கு நீங்கள் செல்லுங்கள். அந்த ஊரில்
ஒரு மன்னர் ஒருத்தவர் இருக்கின்றார். அவர் இஸ்லாமியர் அல்ல, இருப்பினும் அவர் மக்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர். அந்த நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் நீங்கள் சென்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள், அங்கேயே சிறிது காலங்கள் நீங்கள் வாழுங்கள். காரணம், இங்கே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நீங்கள் அந்த இடத்தில் சென்று வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் நசுக்கப்பட்ட அவர்களுடைய அந்த மக்கத்து காபினுடைய அந்த துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட அவர்கள் எல்லாம் அபிசீனியாவிற்கு முதலில் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அப்பொழுது 2 குழுவாக சென்றார்கள். அந்த ஹிஜ்ரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த இடத்திலே நமக்கு ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகின்றது. யார் ஒருவர் மக்களை ஆள வேண்டும் என்று நாம் பார்த்தால், மக்களிடத்தில் சமூக நீதியை, மக்களிடத்தில் பிரிவினையை ஏற்படுத்தாதவரை அவர்களை நீங்கள் உங்களுக்கு ஆட்சியாளராக நியமித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகின்றார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் கூட மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தாமல் மக்களை ஒற்றுமையாகவும் அவர்களுக்கு தேவையான அந்தந்த சலுகைகளை சரிவர செய்து கொடுக்கின்ற தலைவர்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்ற அவர்களுடைய அந்த ஆட்சியின் கீழ் நீங்கள் சென்று வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சம்பவத்தில் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படி என்றால் நம்முடைய அந்த விஷயம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாம் ஆட்சியாளர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஆட்சியிலே அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதாவது தலைவராக இருப்பவரிடத்தில் பல பண்புகள் இருக்க வேண்டும். அதில் மிகவும் முக்கியமான பண்பு, மிகவும் முதலில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு வாய்மை. பேசக்கூடிய அந்த வார்த்தையிலே அவர் மிகவும் உண்மையானவராக இருக்க வேண்டும். இன்றிருக்க தலைவர்களை எல்லாம் நாம் சற்று பார்க்க வேண்டும். அவர்கள் பேசுவது ஒன்றாக இருக்கும், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக மாற்றமானதாக இருக்கும். வார்த்தை என்பது மிகவும் உண்மையானதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் வகி வருகின்றது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையின் மீது ஏறி நின்று, நான் முஹம்மது அல்லாஹ்வினுடைய தூதர், என்னை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் நான் எப்பொழுதாவது பொய் பேசியது உண்டா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் ஒரு தலைவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளில் மிகவும் உயர்தரமான பண்பு, அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் உண்மையானதாகவும் அது பிற்காலத்தில் பொய்யாக அது நிரூபிக்கப்படாததாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு தலைவரிடத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முதன்மையான பண்பு. இரண்டாவது, மக்களிடத்திலே அவர் அணுகுமுறை மிகவும் இலகுவானதாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய வரலாறை தெரியும். அதிலே மூசா நபி அவர்களுக்கு மிகவும் தொல்லை தந்து வந்தவன் தான் ஃபிரௌன். ஃபிரௌனை பற்றி எழுதக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் ஃபிரௌனை பற்றி எழுதும்போது 2 நல்ல விஷயத்தை ஃபிரௌனிடத்திலே கூறுவார்கள். ஒன்று, ஃபிரௌனை யார் எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று வந்தாலும் கூட உடனே அனுமதி கிடைத்துவிடும். இரண்டாவது, ஃபிரௌனுடைய அந்த அரண்மனைக்கு உணவின்றி யாரும் திரும்பி வர முடியாது. எப்போ போனாலும் ஃபிரௌனுடைய அந்த அரண்மனையிலே பசித்தவர்களுக்கு உணவு வழங்கப்படும். இருப்பினும் ஏன் ஃபிரௌன் இந்த அளவிற்கு மிகவும் மோசமானவனாக ஆகி போனான் என்றால், எப்போதுமே கூட இருக்கிறவங்கள நம்பவே கூடாது. ஃபிரௌனிடத்தில் ஒருவன் இருப்பான், அமைச்சர், அவன் மிகவும் மோசமானவன். அவன் ஃபிரௌனிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வான், அரசரே, நம்ம இதே மாதிரி எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு இருந்தா நம்முடைய கஜானா கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டு இருக்கும். அதனால் சாப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம், வரவங்களுக்கெல்லாம் வயிறு நிறையா சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை அப்படியே விடுவோம் அப்படின்ற ஒரு மிக மட்டமான ஒரு யோசனையை ஃபிரௌனுக்கு அவன் வழங்கினான். இதை அப்படியே கேட்ட அந்த அறிவில்லாதவன் அவன் அப்படியே செய்ய ஆரம்பித்தான். சாப்பாடு முழுமையாக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது, அது கால்வாசி, அது முக்காலாக ஆனது, அது அப்படியே படிப்படியாக குறைந்தது. அவனுடைய அழிவு காலமும் அதற்கு பின்னால் தான் துவங்கியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இன்று நமக்கு தலைவராக இருப்பவரை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? இரண்டாவது விஷயம், அவரை நாம் சுலபமாக அணுகக்கூடியவராக அவர் இருக்கின்றாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது, பொருளாதார ரீதியாக அவருடைய நடத்தை எப்படி இருக்கின்றது, பொருளாதார விஷயத்தில் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியை பற்றி எழுதும் பொழுது மிகவும் பிரபலமான ஒரு விஷயம்தான் இது.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய அரசாட்சிற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா சிற்றூர்களுக்கும் சென்று அங்கே எப்படி அந்த குறுநில மன்னர்கள் தன்னுடைய ஆட்சியை எப்படி ஆள்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுற்றுப்பயணம் செல்வார்கள். அப்பொழுது அங்கே ஒரு அரசர், அந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய ஒரு அரசர், அவருக்கு ஒரு 10,000 திர்ஹம் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. அதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், ஏது இந்த 10,000 திர்ஹம்? இது எனக்கு மக்கள் எல்லாம் அன்பளிப்பாக வழங்கினார்கள் என்று அந்த சஹாபி சொன்னதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ வெறுமனே சாதாரண மனிதனாக இருந்தால் உனக்கு இந்த பொருளாதாரம் வந்திருக்குமா என்று கேட்டதற்கு அந்த சஹாபி சொன்னார், நிச்சயமாக வந்திருக்காது. அப்படி என்றால் இந்த அரசாட்சியின் காரணமாகவும் இந்த ஒரு பதவியின் காரணமாகவும் தான் உனக்கு இந்த 10,000 திர்ஹம் வந்திருக்கின்றது. இது உன்னுடையது அல்ல, இது நீ அரசினுடைய அந்த நிதிக்கு செலுத்திவிடு, இதை பைத்துல் மாலுக்கு நீ கொடுத்து விட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அடுத்து ஒரு சம்பவம் நாம் எவர்களுக்கும் தெரிந்தது தான். ஒரு சஹாபி தன்னுடைய ஒரு அரசர், ஒரு கவர்னர் தன்னுடைய வீட்டினுடைய வாசலை மிகவும் வலுவானதாக யாரும் பேசினார் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்காத அளவிற்கு மிகவும் வலுவான ஒரு தன்னுடைய வீட்டினுடைய வாசலை அவர் அமைத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிந்து அந்த வாசலை அந்த கதவை நீங்கள் பிடித்து எறியுங்கள் என்று கேட்டார்கள். உடனே அந்த சஹாபி, ஏன் உமரே, என்னுடைய வீட்டினுடைய அலங்காரத்தை கூட எனக்கு தோணியது போல் நான் அதை ஆக்கிக் கொள்ளக்கூடாதா என்று அந்த சஹாபி கேட்டதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் யார் வந்து கேட்டாலும், யார் வந்து கூப்பிட்டாலும் உன்னுடைய காதிற்கு விழுவும் அளவிற்குத்தான் உன்னுடைய அலங்காரங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். இது உனக்கு தேவையற்றது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்படி என்றால் நாம் யாருக்கு எப்படி நம்முடைய அந்த ஆதரவை வழங்க வேண்டுமோ அதை அவர்களுக்கு சரிவர வழங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வதமா சுன்னத்துல்